ஹாய் சிவானி. ஹாய் அபர்ணா. ஏய், எதுக்குடி லேட்டா வந்த? நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன்டி, அதான் லேட் ஆயிடுச்சு. சாரி. ஏய் அபர்ணா, உங்க கொழு ரொம்ப சூப்பரா இருக்குடி. இந்த வருஷமும் நீதான் வச்சியா? கலக்கிட்ட போ. ஆமா, நான் தான் வச்சேன். துளசி மாடம் வச்சிருக்கிறது சூப்பர். மேல வச்சிருக்கிற கலசம் சூப்பர். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கலர்ஃபுல்லா இருக்கு. உன் ஹஸ்பண்ட் எது சொல்ல வர்றாரு போல இருக்கு. என்ன என்ன சொல்லணும்? இல்ல, உன் ஃப்ரெண்டும் உன்ன மாதிரி முந்திரி கொட்டையா இருக்கும் போல இருக்கு. பின்ன என்னம்மா, கொலு வச்சது துர்கான்னு தெரியாம ஒன்ன போய் பாராட்டிக்கிட்டு இருக்கா பாரு. லூசு லூசு லூசு, சரியான லூசு. எப்படி பாக்குது பாரு, மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்க. லூசு. புயல் மையம் கொண்டுடுச்சே. நீதான் லூசு. ஐயோ, ஹேய், இங்க வாடி. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் என்ன பண்ணேன்? கொல்லுல அண்ணி என்ன தானே பாட சொன்னாங்க. நான் நல்லா தானே பாடினேன். அந்த மது கூட சேர்ந்துக்கிட்டு என்ன திமிரு இருந்தா இடையில நீ புகுந்து பாடி அத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திருப்ப. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லாருக்கும் முன்னாடி மதுமா என்ன கட்டாயப்படுத்தி பாட சொன்னாங்க. வேற வழி இல்லாம தான் நான் பாடினேன். பெரிய கர்ண பரம்பரை. துரியோதன சொன்ன உடனே இவங்க அப்படியே செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா தானே வந்த, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அத இதன்னு செஞ்சு எல்லாரையும் மயக்கி அப்படியே இங்கே செட்டில் ஆயிடலான்னு பாக்குறியா? கூடிய சீக்கிரம் உன்னையும் அந்த லண்டன் காரியையும் இந்த வீட்டை விட்டு மொத்தமா அனுப்பல நான் காவேரி இல்லடி. இது பாருங்க, நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த வீட்டை விட்டு போறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா எங்க போனாலும் நான் வேலை செஞ்சு பொழைச்சுக்குவேன். ஆனா நீங்க என்னடி சொல் காவேரி, எதுக்கு இப்ப கையெல்லாம் ஓங்கிட்டு இருக்க? விடுங்க மாமா, இவளுக்கு திமிரு ஓவர் ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்கா. அப்படி என்ன உன்னை அசிங்கப்படுத்தினா? நான் பாடினப்போ இடையில இவ எதுக்கு மாமா பாடுனா? எனக்கு எவ்வளவு அசிங்கம் ஆயிடுச்சு தெரியுமா? ஹே, ஆக்சுவலா பார்த்தா அவ உன்னை காப்பாத்தி இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் பாடி இருந்தேன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. அது இதை விட இன்னும் பெரிய அசிங்கமா இருக்கும். அப்படி இருந்தது உன் பாட்டு. போ மாமா, நீ எப்ப பார்த்தாலும் இவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் துர்கா, இப்போது நம்புறியா நம்ம காதல் சக்சஸ் ஆகும்னு? என்ன புரியலையா? நீ என்னதான் எடுத்து ஒளிச்சு வச்சாலும் நான் சொன்ன மாதிரியே அந்த கண்ணன் பக்கத்துல ராதை வந்தாளா, அதே மாதிரி தான் நீயும் என்கிட்ட ஒரு நாள் கண்டிப்பா வந்து சேர்ந்துருவ. கண்ணன் பக்கத்துல ராதை தான் இருக்கணும், அது எல்லாருக்கும் தெரியும். ஓஹோ, அதை சேர்த்து வைக்க தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இதையும் நினைக்காதீங்க. நல்லபடியா மதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
சந்தோஷமா வாழறத பத்தி யோசிங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. மனசு போட்டு குழப்பிக்காம போங்க. எப்படி பால போட்டாலும் அடிக்கிறாளே. பாப்போம். மாமா எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்றாரு. எப்பவுமே அந்த வேலைக்காரி கிட்ட தோக்குறதே எனக்கு வேலையா போச்சு. மாமா மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் அவளே சாதிக்கிறா. அம்மா மாமா எதுக்கு அவளுக்கே சப்போர்ட் பண்றாரு? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இல்லனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஐயோ, ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது தப்பா? அப்படியெல்லாம் இருக்காது. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? அவ ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி. நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்? ஐயோ, மண்டை வெடிக்குது. இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்த விஷயத்தை இதோட விடக்கூடாது. அன்னிக்கிட்ட சொல்றேன், அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும். ஏன் இந்த பாட்டு எப்படி சொல்லுச்சு? என்னவா இருக்கும்? அதுவும் நம்மள பார்த்து அவளுக்கு கரெக்டா சொல்லுது. பாட்டி ஏன் அப்படி சொல்லுச்சு? என்ன யோசனை ரொம்ப பலமா இருக்கு. அந்த பாட்டி சொன்னதானே யோசிச்சுட்டு இருந்த. அத பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? நீங்க போங்க. இல்ல, உனக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ள தான் வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு அந்த பணக்கார மாப்பிள்ள நான் தான். இட்ஸ் மீ. ஆமா 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 ஆமா. உலகத்திலேயே இவர் மட்டும் தான் பணக்காரரு. அவங்க அங்க சொல்லிட்டாங்க, இவர் இங்க சொல்ல வந்துட்டாரு. இங்க போர் சொல்லும். உலகத்துல லட்சம் பேர் இருக்கலாம், ஏன் கோடி பேர் இருக்கலாம், ஏன் கோடான கோடி பேர் பணக்காரனா இருக்கலாம். ஆனா உனக்கு தெரிஞ்ச, அதுவும் உனக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரே ஒரு பணக்காரன் நான் தான். சோ பக்கத்திலேயே இருக்காங்க, பணக்காரங்களா இருக்காங்க, அதனால அவங்களையே கட்டிக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேரு கல்யாணம் இல்ல. பணத்தை ஆசை பிடிச்சு ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு, ஏன் அத ஒரு வியாபாரம்னு கூட சொல்லலாம். ஏன் தகுதிக்கும் தராதரத்துக்கும் எனக்கு இந்த மாதிரி ஆசையும் இல்ல, தேவையும் இல்ல. ஒரு சின்ன குடிசையா இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். எட்டாவது வாழ்க்கைக்கு நான் என்னைக்குமே ஆசைப்பட மாட்டேன். நீங்களும் உங்க தகுதி தராதரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓரமா ஒதுங்கி போயிட்டா, நான் சொன்னல நிம்மதி சந்தோஷம் அது என்னைக்கும் நிலைச்சு இருக்கும். உங்களுக்கும் நிலைச்சிருக்கும். அம்மா துர்கா தேவி, சாரி அமராவதி, இந்த தகுதியெல்லாம் வசதி பங்களாவை பார்த்து வருது இல்ல. ஹாட்டுமா ஹாட்டு, அப்படியே அத பார்த்தா வருது. அன்னைக்கே பாட்டு எழுதி வச்சான். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று, கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. அந்த பாட்டாவது இந்த ஜென்மத்துல தான் எழுதி வச்சாங்க. ஆனா நமக்கு 400 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதி வச்சிட்டாங்க. நாம தான் ஜோடின்னு. இப்பயாவது சொல்லு, நீ பாட்டி சொன்னதே தான் நினைச்சிட்டு இருந்த. அத நான் கரெக்டா சொன்னல. இதுல இருந்தே தெரிய வேணா, we are made for each other னு. புரியல?
நாம தான் சரியான ஜோடி. நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே ஒரு உண்மை புரியும். பட்டா பாய். கொலு மேடைய சரிச்சு அந்த மதுவை அசிங்கப்படுத்தலாம் நினைச்சா கடைசியில அது அண்ணனால எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. விடு காவேரி, அந்த லண்டன்காரிக்கு நேரம் நல்லா இருக்கு. அதனாலதான் நம்ம பிளான்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கும் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகும்ல, அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அந்த வேலைக்காரி துர்கா தான் அண்ணி எல்லா இடத்துலயும் நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. நல்ல பேர் வாங்கிட்டா வேலைக்காரி இந்த வீட்டு சொந்தக்காரி ஆயிட முடியுமா? ஆமா அண்ணி, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். வேலைக்காரி வேலைக்காரி தான். பிச்சைக்காரன் கையில இருக்கிற தட்டும் வேலைக்காரி துர்கா கையில இருக்கிற ட்ரேவும் ஒண்ணுதான். என்னைக்கு இருந்தாலும் நம்ம முன்னாடி தட்டேந்தி நிக்கிறவதான் அவ. நல்ல பேர் வாங்கிட்டா மட்டும் அவ நிலைமை மாறிடுமா என்ன? அந்த லண்டன்காரி மட்டும்தான் அவளை தூக்கி வச்சு ஆடுவா. மத்தபடி அவளை யாரு சீண்ட போறா? ருத்ரையா, என்ன அபர்ணம்மா? புடவை பூ பழம்னு என்ன தடப்படலாம் இருக்கு? யாருக்கு கொடுக்க? இது துர்காவுக்குமா? துர்காவுக்கா? துர்காக்கா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் கொலு நல்லா வச்சிருந்தீங்கன்னு வந்த அந்த பெரியம்மா சொன்னாங்க. ஏன் எல்லாருமே சொன்னாங்க. அதை கேட்டதும் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுல ஒரு பெரியம்மா கூட சொன்னாங்களே, அதுக்கு காரணமா இருந்த அந்த பொண்ணுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க சொல்லி அம்மா உடனே அதை செய்ய சொன்னாங்க. அதான் இதை வாங்கிட்டு வந்தேன். பார்த்து டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுமா. வேலைக்காரிக்கெல்லாம் டிசைன் பார்த்து செலக்ட் பண்ண முடியாது ருத்ரையா. போங்க. மதுவுக்கு தான் நேரம் நல்லா இருக்குன்னு பார்த்தா இப்ப அந்த துர்காவுக்கும் நேரம் நல்லா இருக்கு போல. அத்தை கையாலே புடவை வாங்க போறாளே. மேடம் காஃபி. அந்த மதுவுக்கும் துர்காவுக்கும் சேர்த்து வச்சு முடிவு கட்டுறேன். இதை இப்படியே விடக்கூடாது. அம்மா, உள்ள வாங்க ருத்ரையா. என்ன ருத்ரையா? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி பூ பழம் புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது சும்மா கொடுக்க கூடாது, ஏதாவது பணம் வச்சு கொடுங்கம்மா. சரி, பேக் எடுங்க. இந்தாங்க. அம்மா, இப்படி பணம் கொடுக்கும்போது ஒத்தப்படையில இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில்லறை காசு ₹1 இருக்குமாமா? என்கிட்ட சேஞ்ச் இல்லையே ருத்ரையா. என்கிட்ட கூட இல்லம்மா. நான் கீழே போய் கொண்டு வந்துடுறேம்மா. சரி. ஐயோ, சித்ராம்மா நேத்து எடுத்துட்டு வர சொன்ன பென்டிரைவ் அத கொடுக்காம விட்டுட்டோமே, திட்ட போறாங்க.
என்ன? மேடம், கொலு நடந்துட்டு இருக்கும்போது உங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு வர சொன்ன பென்ட்ரைவ் மேடம். முதல்ல பென்ட்ரைவ மாத்தி எடுத்துட்டு வந்ததே தப்பு. அதுவும் இல்லாம திருப்பி வைக்க மறந்துட்டு இப்ப கொண்டு வந்து குடுக்கற. உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சுல? இல்ல மேடம், கொலு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால அதை திரும்ப வைக்க மறந்துட்டேன். இத பாரு, நான் சொல்ற வேலைய செய்யறதுதான் உனக்கு முதல் வேலை, புரியுதா? சரிங்க மேடம், மன்னிச்சுக்கோங்க மேடம். ஜாக்கிரதை. அம்மா இந்தாங்கம்மா 1 ரூபாய். ருத்ரையா, அம்மா அத நீங்களே துர்கா கிட்ட கொடுத்துடலாமே. இல்லம்மா, அது நல்லா இருக்காதுமா. நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க. நீ போய் துர்காவை வர சொல்லு. சரிங்க சார். துர்கா, உன்னை சித்திரம்மா வர சொன்னாங்க, போய் என்னன்னு கேளுப்போ. என்ன விஷயமா வர சொன்னாங்க? என்னன்னு சொல்லல, எனக்கு என்னமோ நேத்து பூஜையில பாடினேன்ல, ஒரு பெரியம்மா கூட சொன்னாங்களே புடவைலாம் எடுத்து கொடுன்னு, அது விஷயமா தான் வர சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக எல்லாம் வர சொல்லுவாங்களாக்கா? ஏதாவது வேலையா இருக்கும். நானும் அங்க இருந்து தானே வரேன், ஏதாவது வேலைன்னா என்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்களா? அப்படியாக்கா? ஆமா துர்கா, ருத்ரையா அண்ணன் கூட ஏதோ புடவை பூ பழம்லாம் கூட வாங்கி வச்சிருந்தாரு, போய் என்னன்னு பாத்துட்டு வா போ. ம். ம். அண்ணி, அங்க பாருங்க. அண்ணி, அந்த துர்கா மாய மந்திரம் ஏதோ பண்றான்னு நினைக்கிறேன். அவளை கண்டாலே எரிஞ்சு விழுற அத்தையே இப்ப மனசு மாறி அவளை இப்படி பாராட்டுற அளவுக்கு மாறிட்டாங்க அண்ணி. லண்டன்காரிய பத்தி பெருமை பேசிட்டு இருந்த என் அம்மா இப்ப வேலைக்காரிக்கு பாராட்டு விழா நடத்துற அளவுக்கு மாறிட்டாங்க. சீக்கிரமே இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன்.